அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு புதையல் யோகம் நிறைந்த மார்கழி மாதம். அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். அப்படியே ரிஷபராசினியர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இந்த மார்கழி மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசுரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 3இல் செவ்வாய் இருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 12க்கு உரியவர் நீச்சம் பெறுவதால எதிர்பாராத நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 9இல் சுக்கிரன் இருப்பதால் பரம பாக்கியமும் போக்கியமும் உண்டுங்க, பொருள் வரத்து இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11இல் ராகு இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். நிம்மதியான குடும்ப வாழ்க்கை கிடைக்குங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷப ராசியினருக்கு இந்த மாதத்தில் முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் அமைஞ்சிருக்குது. அதே போல் பிறர் உதவி கிடைக்குங்க. முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல் மேலதிகாரிகள் உங்களிடம் ஆதரவு உண்டுங்க. சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்க இருக்குது. 9இல் சுக்கிரன் பலமாக இருப்பதால் கலை தொழில்கள் சிறப்பாக இருக்குங்க. சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குதுங்க. அதே போல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனால் ரிஷபராசினியர்களான உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. செவ்வாய் கடக ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்கு. ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் குருவினால் எதிர்பாராத பிரச்சனைகளும் அலைச்சல்களும் மன நிம்மதியை பாதிக்குங்க. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால குழந்தைகளுடைய எதிர்கால பற்றிய கவலை மனதை அறிக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் அமர்ந்துள்ள சூரியனால் சரும சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. இதயம் சம்பந்தமான நிரந்தர பாதிப்பினால் அவதிப்பட்டு வரும் ரிஷப ராசியினரை பொறுத்த வரைக்கும் அதிக உழைப்பை குறைத்து ஓய்வெடுப்பது ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள உதவுங்க. அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை குறையுங்க. திருமண முயற்சிகள்ல வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. லாபஸ்தானத்தில் உள்ள ராகுவினாலும் எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பதால அலுவலகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. இருந்தாலும் கூட பொறுப்புகளும் சக்திக்கு மீறிய உழைப்பும் ஆரோக்கியத்தை பாதிக்குங்க. அதனால் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலம் இல்லாமல் அமைந்திருப்பின் நிறுவன மாற்றம் ஏற்படக்கூடுங்க. அரசாங்க ஊழியர்கள் தங்களுடைய பணிகளில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை அஷ்டம ராசியில் சஞ்சரிக்கும் சூரியனுடைய நிலை எச்சரிக்கை செய்து, அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் குருவும் 2ஆம் வாரத்தில் சுக்கிரனும் அனுகூலமற்ற நிலைக்கு மாறுவதால் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் சந்தையில் கடுமையான போட்டியை நீங்கள் சமாளித்து வர நேரிடுங்க. அதே போல் சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே போல் இத்தருணங்கள்ல கடைசி நேரங்களில் நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆரம்பத்திலிருந்தே பண விஷயங்கள்ல
சிக்கனமாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. அதேபோல் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் பிரச்சனைகள் உண்டாகும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளும் வருமானமும் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே சீராக நீடிக்குங்க. இருப்பினும் சேமிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. ஒரு சிலருக்கு அரசியல் துறையில் பிரவேசிப்பது உண்டான சூழ்நிலை உருவாகுங்க. அதே போல ரிஷபராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டங்களில் அரசியல் துறையினருக்கு கிரகங்கள் சாதகமாக நிலை கொண்டிருக்குதுங்க. முதல் 2 வாரங்கள்ல கட்சியில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. மேலிட தலைவர்களும் ஆதரவாக செயல்படுவாங்க. ஆனால் அதன் பிறகு நிலைமையில் மாற்றம் ஏற்படுங்க. படிப்படியாக உங்களுக்கு முன்னாள் நண்பர்கள் போல் நடந்து கொண்ட கட்சியில் பலர் மறைமுக செயல்களில் ஈடுபடுவது உங்களுடைய காதுகளுக்கு எட்டுங்க. வியப்பும் வேதனையும் மனதை வாட்டும். உங்களுடைய மனதை வருத்தி கொள்வதை விட்டுவிட்டு அரசியலில் நிரந்தர பகைவனும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை என்ற கொள்கையை கையாள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல பகைவர்களை நண்பர்கள் போலவும் மாற்றுவது இந்த சகஜம் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இந்த மார்கழி மாதம் அமைய இருக்குதுங்க. அதே போல கட்சியில் சாதுரியத்துடன் நிதானத்துடனும் நடந்து கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அதே போல கல்விக்கு அதிபதியான கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க இந்த மாதம் முழுவதுமே. அதனால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. ஆசிரியர்களுடைய ஆதரவு பாடங்களில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. உயர்கல்விக்கு தேவைப்பட்ட உதவி கிடைக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே பூமிக்காரகன் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டுள்ளதால உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற விளைச்சல் கிடைக்குங்க. உரிய காலத்தில் மழை பெய்வதால் அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. அதே போல ரிஷபராசி இந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவானால் எந்தவித நன்மையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க. அஷ்டம இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பணத்தை எண்ணி எண்ணி செலவழிங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, குரு சூரியன் ஆகிய இருவருக்கும் பரிகாரம் செய்வது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது.